வணக்கம் என் அன்பு உள்ளங்களே. ஒரு மனிதனோட வாழ்க்கையை ஒரு வார்த்தையும் ஒரு கடிதமும் எப்படி தலைகீழாக மாற்றுச்சுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வெறும் கதை இல்லைங்க, எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். வாங்க அத்தியாயம் 4க்குள்ளே போகலாம். அக்கா, மன்னுவின் குரல் உடைந்து போனது. பாஞ்சாலையின் இரு கைகளையும் இறுக பற்றி கொண்டு கண்கள் கலங்க அவளை நேராக பார்த்தான். என் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாசலுக்கு வந்துடுற நேரம். என் உசுரை நினச்சி உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேங்கா, இப்போதைக்கு மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோ என்று மன்றாடினான். அவங்க முன்னாடியே சண்டை போட்டு நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை தெருவில் இழுத்து விட வேண்டாங்க்கா. அந்த வார்த்தைகளில் இருந்த வேதனையை பார்த்ததும் பாஞ்சாலையின் மூச்சு மெதுவாக இறங்கியது. கொதித்து கொண்டிருந்த கோபம் முழுசாக அடங்கவில்லை. ஆனால் தம்பியின் கண்ணீரை மீறி ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் சிலை போல இருந்தாள் பாஞ்சாலை. தம்பி மனைவி அமராவதியையும் தன் பெற்றோரையும் ஒரு ஆழமான பார்வையால் அளந்தாள் பாஞ்சாலை. காரணம் இல்லாமலா? பிறகு எதுவும் பேசாமல் தென்னையின் ஓரமாக சென்று கைகளை கட்டி கொண்டு அமர்ந்தாள். அவள் அமைதியாக இருந்தாலும் அவள் நெஞ்சுக்குள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு மட்டும் இன்னும் அணையவே இல்லை. அதே நேரத்தில் இரும்பேடு கிராமத்தின் எல்லையில் இருந்து வளைந்து நெளிந்து செல்லும் செம்மண் பாதையில் 2 மாட்டு வண்டிகள் மெல்ல வந்து கொண்டிருந்தன. இருபுறமும் பச்சை பசேலென விரிந்த நெல்வயல்கள் பார்க்க கண்கோடி வேண்டுமென்றுதான் சொல்வார்கள். அவற்றின் நடுவே தென்றலோடு தலையசைக்கும் உயரமான பனைமரங்கள், மாடுகளின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த வெண்கல மணிகள் கிளிங் கிளிங் என்று மங்களகரமாக ஒலித்தன. அந்த ஓசையோடு கலந்த சக்கரங்களின் சலசலப்பும் குழம்புகள் கிளப்பிய செம்மண் புழுதியும் அந்த மண்பாதையை ஒரு திருவிழா ஊர்வலமாக தான் மாற்றியிருந்தது. திருவிழா ஊர்வலம் சொல்லவா வேணும்? புழுதி சேர பறக்காது, அப்படிதான் இருந்துச்சு. வண்டியின் மேலே கட்டப்பட்டிருந்த வண்ண துணிகள் காற்றில் அசைந்தாடின. சில நொடிகளில் அந்த 2 மாட்டு வண்டிகளும் மன்னுவின் வீட்டின் முன் போடப்பட்டிருந்த பந்தல் அருகே வந்து நின்றன. முதல் வண்டியில் இருந்து இறங்கினார் பழனி. வெள்ளை வேட்டி, மென்மையான பட்டுச்சட்டை, நெற்றியில் சந்தனம், முகத்தில் அமைதியான புன்னகை. அவரை பார்த்தவுடனே அங்கிருந்தவர்களின் பார்வை இயல்பாகவே அவர் மீது திரும்பியது. காரணம், சேரன் பாண்டியன் படத்தில் வரும் சரத்குமார் மாதிரி மாப்பிள்ளைக்குரிய வில்லேஜ் நாட்டுக்கட்டியாக தான் இருந்தார். அவரை தொடர்ந்து அவருடைய அம்மா, அப்பா, தங்கை, தங்கையின் கணவர் என அனைவரும் பழங்கள், தாம்பூலத்தட்டுக்கள், பரிசு பொருட்களுடன் ஒன்றன் பின் ஒன்றாக இறங்கினர். வாசலில் நின்றிருந்த மன்னு மனதில் எத்தனை கவலை இருந்தாலும் அதை முகத்தில் காட்டவில்லை. வாங்க வாங்க சம்பந்தி என்று புன்னகையோடு ஓடி சென்று 2 கைகளையும் கூப்பி வரவேற்றார். அந்த ஒரு நொடியில் அந்த சிறிய வீட்டில் திருமண வீட்டு மகிழ்ச்சி மெதுவாக பரவத் தொடங்கியது. அமராவதி வாசலுக்கு வந்தவர்களை இன்முகத்தோடு வரவேற்றாள். வாங்க சம்பந்தி, ரொம்ப தூரம் களைச்சி வந்திருக்கீங்க, முதல்ல தண்ணி குடிங்க என்று செம்பில் எடுத்த குளிர்ந்த கிணற்று தண்ணீரை ஒவ்வொருவரிடமும் நீட்டினாள். பிறகு அவர்களை வாசலை தாண்டி பந்தலை கடைந்து ஓட்டு வீட்டின் குளுமையான திண்ணைக்குள் அழைத்து சென்று பாயில் அமர வைத்தாள். வீடு முழுவதும் உறவினர்களின் பேச்சு சத்தம் கலகலத்து கொண்டே இருந்தது. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பயணம் சௌகரியமாக இருந்துச்சா என்று இரு வீட்டு பெரியவர்களும் நலம் விசாரித்தபடி உரையாட ஆரம்பித்தனர். அந்த நேரம் வீட்டுக்குள் இருந்து மெதுவாக கொலுசு சத்தம் கேட்டது. திண்ணையில் இருந்தவர்களின் பார்வை ஒரு சேர அதே நேரத்தில் அந்த பக்கம் திரும்பியது. கைகளில் தேநீர் தட்டுடன் தனலட்சுமி மெதுவாக வெளியே வந்து கொண்டிருந்தாள். மணப்பெண் அலங்காரத்தில் அவள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் நாணமும் அடக்கமும் கலந்திருந்தது. அவளது ஒற்றைக்கல் மூக்குத்தி ஓட்டு வீட்டின் இடுக்குகளின் வழியே விழுந்த சூரிய ஒளியில் வைரம் போல மின்னியது. தேநீர் தட்டை ஏந்தியிருந்த அவளது கைகள்
லேசாக நடுங்கின. அது தட்டின் பாரத்தால் இல்லை, மனதில் எழுந்திருந்த புதிய பதற்றத்தால். அங்கிருந்த பெரியவர்களிடம் ஒவ்வொருவராக தேநீரை நீட்டியவள் கடைசியாக பழனியின் முன் வந்து நின்றாள். பழனி மெதுவாக நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவனது உதட்டோரத்தில் மெல்லிய புன்னகை மலர்ந்தது. ஆனால் தனலட்சுமியால் அவனது கண்களை நேராக சந்திக்க கூட முடியவில்லை. வெட்கத்தில் அவளது கன்னங்கள் சிவந்து போயிருந்தது. பார்வை முழுவதும் தரையில் நிலைத்தது. அடர்ந்த கருங்கூந்தலில் சூடியிருந்த நந்தியாவட்ட பூவின் மனம் கையில் இருந்த சூடான தேநீரின் நறுமணத்தோடு கலந்து அந்த திண்ணை முழுவதும் மெதுவாக பரவி இருந்தது. உதட்டை மெல்ல கடித்தபடி நடுங்கிய கைகளால் தேநீர் கோப்பையை அவனிடம் நீட்டினாள். பழனி கோப்பையை வாங்கும்போதே இருவரின் விரல்கள் ஒரு கணம் லேசாக உரைச்சிச் சென்றன. அந்த ஒரு நொடி இருவரின் இருதயமும் வேகமாக துடித்தது. வார்த்தைகள் எதுவும் பேசப்படவில்லை, பார்வைகள் கூட முழுமையாக சந்திக்கவில்லை. ஆனால் அந்த சிறிய தீண்டலே இரு மனங்களுக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு பந்தத்தை அமைதியாக விதைத்தது. அதை பார்த்த பெரியவர்களின் முகத்திலும் திருப்தி அப்படியே தெரிந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டார்கள். அந்த திண்ணையில் அப்போது தேநீரின் வாசம் மட்டும் இல்லை, ஒரு புதிய உறவின் முதல் நாணமும் புதிய வாழ்க்கையின் இனிமையான தொடக்கமும் அமைதியாக மலர்ந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த அனைவருக்கும் நிம்மதியை கொடுத்தது. இதைத் தொடர்ந்து பெரியவர்களால் பேச வேண்டிய குடும்ப விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக பேசி முடிக்கப்பட்டது. ஜாதகங்களையும் மீண்டும் ஒரு முறை பார்த்த பெரியவர்கள் 2 பேருக்குமே பொருத்தம் நல்லா இருக்குது, இது 100ல் ஒருத்தருக்கு தான் பொருந்தும்னு மனநிறைவோட முடிவு செஞ்சுருந்தாங்க அங்கே இருக்கிற சொந்த பந்தம் மற்றும் மூத்தோர்கள். அடுத்த முகூர்த்தத்திலேயே நிச்சயத்தையும் அதுக்கடுத்த நல்ல நாளில் கல்யாணத்தையும் வச்சுக்கிடலாம் என்று பேச்சு முடிவுக்கு வந்தது. தாம்பூலமும் மாற்றப்பட்டது. அப்புறம் என்னங்க, கெட்டிமேளம் ஆரம்பிக்க போகுது. இதுபோல் உறவினர்களின் முகங்களில் திருப்தியும் மகிழ்ச்சியும் கலந்த புன்னகை மலர இருக்க சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் அனைவரும் விடை பெற்று கிளம்பினர். மாட்டு வண்டிகளின் மணி ஓசை மெதுவாக தொலைவில் கரைந்தது. ஆனால் என்ன ஆனான்னு பார்க்குறீங்களா? அந்த மகிழ்ச்சி பாஞ்சாலையின் மனதுக்குள் மட்டும் நுழையவே இல்லை. ஒரு வார்த்தை கூட யாரிடமும் பேசாமல் வேகமாக தன் வீட்டை நோக்கி நடந்து சென்று விட்டாள். அவள் இருக்கும் கோபத்திற்கு, அவள் முகத்தை இருக்கும் இறுக்கத்திற்கும் பார்த்த யாரும் அவளை தடுத்து நிறுத்தக்கூட துணியவில்லை. வீட்டு வாசலை தாண்டி உள்ளே கால் வைத்த அடுத்த நொடியே, ஏய் பாஞ்சால என்ற கர்ஜனை அந்த வீட்டையே அதிர வைத்தது. திண்ணையில் நின்றிருந்த கோவிந்தசாமி ஆத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்தார். கண்கள் சிவந்து போயிருந்தது, தாடை இறுகி கொண்டிருந்தது. அவளை பார்த்ததும் வேகமாக முன்னே வந்து பேச ஆரம்பித்தார். என்ன நல்லதா பேசிட்டு போறாரு? என்னடி பெரிய பத்ரகாளி மாதிரி பந்தலை பிச்சு போட போறேன்னு சொல்லிட்டு போனவ இப்போ என்னாச்சே என்று குரலை உயர்த்தினார். உன் தம்பி ஒரு வார்த்தை சொன்னதும் வாயை மூடிக்கிட்டு வந்துட்டியா? பாஞ்சாலை அமைதியாகவே நின்றாள். கோவிந்தசாமியின் கோபம் இன்னும் அதிகரித்தது. ஒரே ஆம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கோம், தெரியும்ல, சிங்கம் மாதிரி இருக்கான் என் மவனை பார்க்க. இந்த ஊரில் அவனுக்கு எவ்வளவு கௌரவம் இருக்குது தெரியுமா? அப்படி இருக்கிறப்போ உன் தம்பி அசலூரில் மூத்த பொண்ணை கொடுக்க போகிறான், சின்ன பொண்ணை மட்டும் என் மவனுக்கு கட்டுறேன்னு சொல்கிறான். இதில் ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கே என்று வார்த்தையை விட்டார். அதையும் தலையாட்டிக்கிட்டு ஒத்துக்கிட்டு நீ வந்துட்டியா? அவர் ஒரு கணம் சிரித்தார். யாரு? கோவிந்தசாமி தான். அது மகிழ்ச்சியின் சிரிப்பில்லை, கிண்டலும் அவமானமும் கலந்த சிரிப்பு. இப்போதான் புரியுது, இது எல்லாம் நீங்களே சேர்ந்து போட்ட திட்டம்தானே என்ற வார்த்தையை விட, என் மவனை மதிக்காமல் வெளியூரில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இப்போ எங்களுக்கு எது மிஞ்சுதோ அதை தள்ளி வைக்க நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பாக அடுக்கி கொண்டே விழுந்தது. கடைசியில் கோபத்தின் உச்சத்தில் நின்ற அவர்
வாயில் வரக்கூடாத தரக்குறைவான வார்த்தைகளை வீசத் தொடங்கினார். அந்த வார்த்தைகள் பாஞ்சாலியின் காதுகளை மட்டும் காயப்படுத்தவில்லை, அவளது சுய மரியாதையையே குத்தி கிழித்தன. கணவனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நெருப்பு துண்டுகளாக வந்து விழ விழ அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதுவரை அமைதியாக காத்திருந்த பாஞ்சாலியின் பொறுமை ஒரு நொடியில் சிதறியது. இடுப்பில் கையை வைத்தபடி நேராக அவர் கண்களை பார்த்தாள். வார்த்தையை அளந்து பேசுங்க நாட்டாமையாரே. என் தம்பி மண்ணு யாருக்கும் பிச்சை போடலை. ஜாதகத்தில் இருந்தல தோஷத்தால் மட்டும்தான் தான் மூத்த மவளை வெளியூரில் கட்டி கொடுக்க வேண்டிய நிலை வந்துடுச்சு. ஆனால் அக்கா புள்ள மணிக்கு தான் வம்சத்து பொண்ணு வரணும்னு நினச்சி தான் சின்ன மக கங்காவை நம்ம வீட்டுக்கு கொடுக்குறேன்னு மனசார சொன்னான். அதில் எங்கிருந்து சாக்கடை திட்டம் வந்துச்சு? ஒருத்தன் நல்ல மனசோட ஒரு காரியம் பண்ணினாலும் அதில் கூட விஷத்தையே தேடுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? அவளது குரல் ஓட்டு வீட்டின் சுவர்களில் எதிரொலித்தது. ஆனால் கோவிந்தசாமியின் கோபம் தனியவே இல்லை. தனியிற மனுஷனா அவர் வேகமாக முன்னே வந்து விரலை அவள் முகத்துக்கு நேராக நீட்டி சொடக்கிட்டு, வாயை மூடுடி, உன் தம்பி பணத்திமிரில் என் மவனை அவமானப்படுத்திட்டான். சிமெண்ட் மூட்டை தூக்குற என் பிள்ளைக்கு மூத்த மகளை தரமாட்டானா? ஆனால் சின்ன மகளை மட்டும் கட்டி வைக்க நினைக்கிறானா? அதுக்கெல்லாம் நீ வக்காலத்து வாங்கிக்கிட்டு வந்து என் முன்னாடி பேசுறியா? ஆமாங்க, இங்கே நம்ம ஒன்று யோசிக்கணும். மூத்த மகளை தராமல் ஏன் சின்ன மகளை தரணும்னு யோசிக்கிறாங்க? பார்க்கலாம் வாங்க. பெத்த பிள்ளையோட கௌரவத்தை விட உனக்கு உன் தம்பி வீட்டு பாசம்தான் பெருசாக போயிடுச்சா? உங்கள் குடும்பத்தையே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்று கோபத்தில் எல்லை மீறிய வார்த்தைகளை வீசினார். அந்த சொற்கள் மீண்டும் பாஞ்சாலை காதுகளில் மட்டும் விழவில்லை, அவளது சுய மரியாதையையே கிழித்தெறிந்தது. அடுத்த நொடியே அவள் கண்களில் இருந்த கண்ணீர் கோபமாக மாறியது. என் குடும்பத்தை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இல்லை கேட்குறேன், என்ன தகுதி தான் இருக்குது? ஊருக்கு நாட்டாமையாக இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டில் ஒரு நாளாவது பொண்டாட்டி பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா? காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் சண்டையும் கோச்சலும் தான் இந்த வீட்டில் கேட்குது. என் தம்பி சின்ன மகளை என் மகனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதில் அவனோட தான் பெருந்தன்மை தான் அது. அதை கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு உங்கள் கோபம் உங்கள் கண்ணை மறைச்சிருக்கு என்று இவளும் கூட கூட வாயை விட்டுவிட்டாள். கேட்டுக்கோங்க, இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். என் புள்ள மணிக்கு கங்கா தான் மனைவியாக வருவா. அதை இந்த உலகத்தில் யாராலும் மாற்ற முடியாது. பாஞ்சாலியின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உறுதியாக வந்து விழுந்தது. ஒரு கணம் அந்த வீட்டு திண்ணை முழுவதும் அமைதியே நிலவியது. அடுத்த கணமே இருவரின் குரலும் மீண்டும் உயர்ந்தது. பல ஆண்டுகளாக அடக்கி வைத்த கோபம், ஏமாற்றம், அவமானம் அனைத்தும் வெடித்து சிதறின. அது வெடித்து சிதறியது அவளுடைய உள்ளமும் சேர்ந்துதான். அந்த வீட்டின் திண்ணை கணவன் மனைவி சண்டை நடந்த இடமாக மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தின் உடைந்த உறவுகள் வெளிப்பட்ட போர்க்களமாக மாறியிருந்தது. அந்த சண்டையின் நடுவே சிக்கிக்கொண்டது பாசத்திற்காக ஏங்கி தவித்த மணியின் எதிர்காலம் மட்டுமே. கணவன் மனைவிக்குள் வெடித்த அந்த உக்கிரமான சண்டை நள்ளிரவை கடந்தும் ஓயவே இல்லை. ஒருவர் பேசிய வார்த்தைக்கு மற்றொருவர் பதில். பாசம் தொலைந்து கோபம் மட்டுமே நிரம்பிய அந்த வீட்டில் இரவு முழுவதும் சத்தங்களே எதிரொலித்தன. என்ன சத்தமா? சண்டையும் சச்சரவும் தான். ஆனால் அதே நேரத்தில் ஊரின் மறுபக்கத்தில் இருந்த சிவக்கொழுந்து ஐயாவின் தோட்டத்தில் வேறொரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அது வார்த்தைகளின் போர் இல்லை, வியர்வையின் போர். அன்று மிகப்பெரிய அறுவடை நாள். 18 வயது இளைஞனான மணி இடுப்பில் துண்டை இறுக்கமாக கட்டிக்கொண்டு கதிர்களை அறுத்தான். ஆமாங்க, இன்றைக்கி தான் அவன் இந்த வேலை செய்கிறான்னு இல்லை, என்றைக்கு போய் வேலைக்கு சேர ஆரம்பித்தானோ அன்றைக்கே இதெல்லாம் நடந்துடுச்சு. அறுத்த நெல்லை மூட்டைகளாக கட்டி ஒன்றின் பின் ஒன்றாக தோளில் சுமந்து மாட்டு வண்டியில் ஏற்றினான். வேர்வை துளிகள் முகத்திலிருந்து நிலத்தில் விழுந்தன. ஆனால்
அவன் கைகள் மட்டும் ஓய்வென்றதே எடுத்தது கிடையாது. மூட்டைகள் அனைத்தும் ரைஸ் மில்லுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு சிவக்கொழுந்து ஐயாவின் அருகில் அமர்ந்து கணக்கு வழக்குகளையும் தவறில்லாமல் சரிபார்த்தான். அவனை பண விஷயத்தில் சிவக்கொழுந்து ஐயா ரொம்ப நம்பிக்கையாக தான் வைத்திருந்தார். வேலைக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை ஒவ்வொருவரின் கைகளிலும் எண்ணி கொடுத்து முடித்த போது கிழக்கு வானம் மெதுவாக விழுக்கத் தொடங்கியிருந்தது. இதுவரை அவன் எடுக்காத முடிவை இன்று எடுக்க ஆரம்பித்திருந்தான். பனித்துளிகள் புன்நுனிகளின் படர ஆரம்பித்திருந்தன. இரவு முழுவதும் உழைத்த உடம்பு களைப்பில் துவண்டிருந்தது. ஆனால் வீட்டுக்கு போக மனசு வரவில்லை. எப்படி வரும்? அங்கே காத்திருப்பது தாய் தந்தையின் சண்டைதான் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அதனாலோ என்னவோ சிவக்கொழுந்து ஐயாவின் மாட்டுத் தொழுவத்திலே ஒரு சாக்கு மூட்டையை தலைக்கு வைத்து கொண்டு மாடுகளின் மூச்சு காற்றுக்கும் சாணத்தின் வாசத்துக்கும் நடுவே சுருண்டு படுத்து விட்டான். இப்படி இருக்க கண்களை மூடிய அடுத்த நொடியே களைப்பு அவனை வேறு உலகத்திற்கு இழுத்து சென்றது. அதங்க தூக்கத்துக்கு இழுத்து போயிட்டது. மறுநாள் காலை கிணற்றடியில் குளித்துவிட்டு மாற்று துணியை அணிந்த மணி மெதுவாக தன் வீட்டிற்குள் நுழைந்தான். திண்ணையில் அமைதியாக அமர்ந்திருந்த பாஞ்சாலை தலை நிமிர்ந்து பார்த்தாள். நேற்று இரவு முழுவதும் அழுத தடயங்கள் இன்னும் அவள் முகத்தில் அப்படியே வரி வரியாக இருந்தது. கலைந்த தலைமுடி, சிவந்த கண்கள், சோர்ந்து போன முகம், இது என்றென்றைக்கும் பார்த்ததுதான். ஆனால் இன்று ஏனோ ஒரு விசித்திரமாக இருந்தது மணிக்கு. உள்ளே வந்த மகனை பார்த்ததும் அவளது நெஞ்சு கனத்தது. இரவெல்லாம் தூங்காமல் உழைத்ததால் அவன் கண்கள் சிவந்திருந்தன. கைகள் முழுவதும் காய்ப்புக்கள், வெயிலில் கருகிய முகம், வயதுக்கு மீறிய சுமைகளை சுமந்த அந்த உடம்பை பார்த்த பாஞ்சாலையின் கண்கள் மீண்டும் கலங்கின. மெல்ல அவன் கைகளை பிடித்தாள். கல்லு பாறைக்குள்ளேயும் கசிஞ்சு வர்ற ஊற்று தண்ணி இருக்க தான் செய்யுதுப்பா. ஆனால் கண்ணீருக்குள்ளேயே தவம் இருக்கிற என் பிள்ளையோட மனசு சுமக்கிற பாரத்தை இறக்க இந்த உலகத்தில் யாருப்பா இருக்காங்க என்று தன் வேதனையை வார்த்தைகளால் ஆக்கினாள். பிறகு அவன் முகத்தை வருடியபடி, ஏண்டா மணி, விடிய விடிய இந்த உடம்பை இப்படியா வருத்திக்கிற? என் வயிற்றில் பிறந்தது தவிர நீ வேற என்ன பாவம் பண்ணேடா? உனக்கு எப்போ தான் கடவுள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க பாராரோ என்று கதறினாள். அந்த நொடியில் வீட்டின் ஓட்டு இடுக்கிலிருந்து ஒரு பல்லி டக் 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 என்று சத்தமாக கத்தியது. அந்த ஒலி மணியின் மனதுக்குள் புதிதாக ஒரு நம்பிக்கையை விதைத்தது. அவன் மெதுவாக தாயின் கண்ணீரை துடைத்தான். பிறகு தன் வேட்டி மடிப்புக்குள் கையை விட்டு பல நாட்களாக பத்திரமாக வைத்திருந்த அந்த கடிதத்தை வெளியே இழுத்தான். அதை தன் தாயின் கைகளில் வைத்துவிட்டு மெதுவாக சிரித்தான். அம்மா, அழாதம்மா, நீ கேட்டியே நீ என்ன பாவம் பண்ணேன்னு. உன் புள்ள எந்த பாவமும் பண்ணலம்மா. பாரு, அரசாங்கத்தில் இருந்து எனக்கு போலீஸ் வேலைக்கான உத்தரவு கடிதம் வந்திருக்கு. இனிமே இந்த கைகள் கூலி வேலைக்காக கம்பி கட்டவோ சிமெண்ட் மூட்டை தூக்கவோ போகாது என்று மணி சொன்ன அந்த நொடி பாஞ்சாலையின் கண்கள் அந்த கடிதத்தின் மீது பதிந்திருந்தது. அரசாங்க முத்திரையுடன் இருந்த அந்த காகிதம் அவளுக்கு சாதாரணமாக ஒரு கடிதமாக தெரியவில்லை. பல வருடங்களாக தன் மகன் சுமந்த வலிகளுக்கு கிடைத்த பதிலாக தான் தெரிந்தது. நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை பிரித்தாள் பாஞ்சாலை. எழுத்துக்களை படிக்க தெரியாத அந்த தாயின் கண்களுக்கு, ஆமாங்க, அந்த காலத்தில் பெண் பிள்ளையை யார் தான் படிக்க வச்சுருக்காங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். அதில் இருந்த வார்த்தைகள் தெரியவில்லை. ஆனால் அந்த காகிதம் சொல்லும் பெருமை மட்டும் அவளது இதயத்துக்கு புரிந்தது. என் புள்ள போலீஸ் வேலைக்கு போகிறானா என்று அவளது உதடுகள் வெம்பி நடுங்கின. மணி மெதுவாக தலையசைத்தான். ஆமாம்மா என்ற அந்த ஒரு வார்த்தை போதுமே 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த
தாயின் பூர்வ பலனை இன்று அடைந்ததுதானே அர்த்தம். பல வருடங்களாக அழுகையிலேயே வாழ்ந்த அந்த தாயின் முகத்தில் முதல் முறையாக ஒரு பெருமையின் ஒளி தெரிந்தது. அந்த நொடி பாஞ்சாலை தன் மகனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். என் ராசா, என் சிங்கு குட்டி, உன்னை யாரும் குறைவாக நினைக்கக்கூடாதுன்னு தான் இந்த அம்மா இவ்வளவு நாளும் உன்னை சோதனை பண்ணியிருக்கா போல என்று கண்ணீரோடு பேசினாள். அந்த கண்ணீர் தான், அம்மா, நான் பெரிய ஆளா ஆகணும்னு மட்டும் ஆசைப்படலம்மா. நீ இனிமே யார்கிட்டையும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் பாஞ்சாலையின் கண்களில் இருந்து மீண்டும் கண்ணீர் வழிந்தது. ஆனால் இந்த முறை அது துக்கத்தின் கண்ணீர் இல்லை, ஒரு தாயின் வெற்றியின் கண்ணீர். அந்த வீட்டின் திண்ணையில் எப்போதும் சண்டை சச்சரவு தான். ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த மணி, அம்மா, நான் பெரிய ஆளாக ஆகணும்னு மட்டும் ஆசைப்படலை. நீ இனிமே யார்கிட்டையும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டேன் என்றான் மறுபடியும். அந்த வார்த்தைகளை கேட்டதும் பாஞ்சாலையின் கண்களில் இருந்து மீண்டும் கண்ணீர் வழிந்தது. ஆனால் இந்த முறை அது துக்கத்தின் கண்ணீராக இல்லை, ஒரு தாயின் வெற்றியின் கண்ணீர். அந்த வீட்டின் திண்ணையில் நின்று கொண்டிருந்த மணி நேற்று வரை கஷ்டத்தால் குனிந்திருந்த அதே இளைஞன் இல்லை. கையில் அரசாங்க உத்தரவு, கண்களில் புதிய கனவு, மனதில் தாயின் ஆசீர்வாதம் என்று வாழ்க்கையின் அடுத்த பாதையை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்க தயாராக நின்றான். அந்த அதிகாலை சூரியன் கூட அவன் முகத்தில் ஒரு புதிய விடியலை எழுதுவது போல பிரகாசித்தது. இத்துடன் இன்றைய அத்தியாயம் நிறைவடைகிறது. மணியின் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த வெற்றி செய்தி அவனை சுற்றி இருக்கும் உறவுகளுக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது? அவனை குறைவாக பார்த்த கண்கள் இனி அவனை எப்படி பார்க்க போகின்றன? அதை தெரிந்து கொள்ள அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பும் ஆதரவும் தான் இந்த கதையின் அடுத்த பயணத்திற்கான என் நம்பிக்கை. நான் உங்கள் லாவு. அன்புடன் லாவு.